இருதயத்தை நீர் இன்னும் பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே அப்பா. எங்களை இன்னும் நீங்க புடமிடுங்க ஆண்டவரே அப்பா. எங்களை இன்னும் ஆண்டவரே அப்பா உங்களுக்கு ஆண்டவரே உதந்த வாசனையா இருக்கணும் ஆண்டவரே எங்களோட துதி. அதே போல ஆண்டவரே எங்களை நீங்க மாற்றுங்க ஆண்டவரே அப்பா. அப்பா நீங்க ஆண்டவரே இவர்கள் என் நிமித்தக்கு என்று நான் ஏற்படுத்தின ஜனங்கள் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லியிருக்கிறேன் ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே நாங்கள் உங்க துதியை சொல்லி கொண்டே இருக்க வேண்டும் அப்பா. அப்பா நாங்கள் பாடுகிற வேலையிலும் ஆண்டவரே, ஆராதிக்கிற வேலையிலும் ஆண்டவரே அப்பா, உங்க பிரசனம் ஆண்டவரே எங்க மத்தியில் இருக்க வேண்டும் ஆண்டவரே அப்பா. உங்க பிரசனம் எங்களை சூழ்ந்து கொள்ள வேண்டும் அப்பா. உங்க அபிஷேகம் எங்க மத்தியில் இருக்க வேண்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம்ப்பா. நிரப்பப்படாத ஒருத்தரும் ஆண்டவரே நிரப்பப்பட வேண்டும் ஆண்டவரே அப்பா. அதே போல ஆண்டவரே அப்பா உங்க வார்த்தை மூலியமா எங்களிடத்துல இடைப்படுங்க ஆண்டவரே. உங்க வார்த்தை ஆண்டவரே எங்களோட இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மன்னாவா இருக்க வேண்டும் அப்பா. அதை ஆண்டவரே எங்களோட இருதயம் ஆண்டவரே எங்களோட ஆத்மா அதை புசித்து ஆண்டவரே அது மகிழ்விக்க வேண்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம்ப்பா. அப்பா நாங்கள் உங்க பாதை தேடி வரும் ஆண்டவரே. உங்களோட பாதத்தையே நாங்கள் தேடி வருகிறோம் ஆண்டவரே அப்பா. நாங்கள் வேற எதுவும் இல்லை ஆண்டவரே. எங்களுக்கு இருக்கிறது நீர் ஒருவர் ஆண்டவரே. இந்த உலகத்திலே ஆண்டவரே வானிலும் பூவிலும் ஆண்டவரே நீர் ஒருவரே எங்களுக்கு சொந்தமானவர் ஆண்டவரே. இந்த உலகத்துல எதுவும் எங்களுக்கு இல்லை அப்பா. நாங்கள் சொந்தம் என்று சொல்லிக் கொள்வதுக்கு ஆண்டவரே, நாங்கள் எதையும் அள்ளி கொண்டு போவதுக்கு ஆண்டவரே எதுவுமே எங்களுக்கு உரிமையானது கிடையாது ஆண்டவரே. எங்களுக்கு இந்த வானத்திலையும் பூவிலையும் ஆண்டவரே எங்களுக்கு இருக்க ஒரே சொந்தம் நீதான் ஆண்டவரே. உண்மையே ஆண்டவரே நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம் ஆண்டவரே. உங்களுக்குள்ள இருக்க உறவு எங்களுக்கு இன்னும் வளர வேண்டும் ஆண்டவரே. உங்களுக்கும் எங்களுக்கும் ஆண்டவரே ஒரு நல்ல உறவு நீங்க தாங்க ஆண்டவரே அப்பா. ஒரு நாளும் ஆண்டவரே அனுதினமும் ஆண்டவரே அந்த உறவை நாங்கள் ஆண்டவரே புதுப்பிச்சுட்டே இருக்க வேண்டும் அப்பா. அந்த உறவானது ஆண்டவரே அது ஒரு நாளும் ஒளிந்து போகக்கூடாது ஆண்டவரே. எங்க ஆயுசு நாள் முழுவதும் ஆண்டவரே உங்களுக்கும் எங்களுக்கும் ஆண்டவரே ஒரு நல்ல உறவை நீங்க கட்டளையிடுங்க அப்பா. அப்பா இந்த வேலையில் ஆண்டவரே கூடி வர ஜனங்கள் ஒருத்தரையும் நீங்க ஆசீர்வதிங்க அப்பா. இங்க வர அநேகருக்கு தேவைகள் இருக்கும் அப்பா. எங்க தேவைகளை நீங்க கண்ணோக்கி பாருங்க அப்பா. எங்க தேவைகள் என்னவென்று நாங்கள் எங்கள் உதடுகள் மூலியமா அறிக்கை செய்வதற்கு முன்பதாகவே அப்பா நீர் அதை அறிந்திருக்கிற தேவன் ஆண்டவரே. நீர் எங்களை சிருஷ்டித்த கர்த்தர் ஆண்டவரே. உமக்கு எல்லாம் அறிந்திருக்கிறது ஆண்டவரே அப்பா. உமக்கு எல்லாம் வெளிச்சம் ஆண்டவரே அப்பா. எங்களோட தேவைகள் ஒன்னுத்தையும் நீங்க சந்திங்க ஆண்டவரே அப்பா. எங்களுக்கு எதனால பாரம் எதனால கஷ்டம்னு தெரியாத வர எல்லாருக்கும் ஆண்டவரே அது ஆண்டவரே நீங்க காண்பித்த ஆண்டவரே. உங்க சமாதானத்தை தாங்க ஆண்டவரே. என்ன பிரச்சனை என்றே தெரியாமல் நிறைய பேர் தவித்துக் கொண்டிருப்பார்கள் ஆண்டவரே. அவர்கள் எல்லாம் ஆண்டவரே நீங்க ஒரு சமாதானத்தை தாங்க ஆண்டவரே. எங்க எல்லாருக்கும் ஆண்டவரே ஒரு சமாதானத்தை தாங்க ஆண்டவரே. எங்க குடும்பங்களுக்குள்ள ஒரு சமாதானத்தின் ஆவியை நீங்க கட்டளையிடுங்க ஆண்டவரே அப்பா. எது இருக்குதோ இல்லையோ ஆண்டவரே எங்களுக்குள்ள சமாதானம் இருக்க வேண்டும் அப்பா. அப்பா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொன்னது போல ஆண்டவரே அவர் எங்களை விடுவிக்கிறாரோ இல்லையோ நாங்க அவரையே சேவிப்போம்னு சொன்னது போல ஆண்டவரே அப்பா. எங்களுக்கு ஆண்டவரே ஆஸ்தி அந்தஸ்து கிடைக்குதோ இல்லையோ ஆண்டவரே நாங்க உண்மையே சேவிப்போம் ஆண்டவரே. உங்களோட சமாதானம் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. உங்களோட ஆசீர்வாதம் எங்களுக்கு போதும் ஆண்டவரே அப்பா. உங்களோட ரட்சிப்பு எங்களுக்கு போதும் ஆண்டவரே அப்பா. நாங்க ஆண்டவரே பரலோகம் எங்களோட சொந்தம் ஆண்டவரே அப்பா. இது வெறும் ஆண்டவரே எங்களோட நிரந்தர இடம் கிடையாது ஆண்டவரே அப்பா. நாங்க ஆண்டவரே அப்பா இந்த இடத்தை விட்டு நாங்க ஆண்டவரே ஒரு நிரந்தரமான இடத்துக்கு வரும்போது ஆண்டவரே நாங்க பிரகாசிக்க வேண்டும் அப்பா. எங்களை அதே போல நீங்க மாத்துங்க. இந்த ஆராதனை வேலை முழுவதும் ஆண்டவரே இந்த காலை வேலை முழுவதும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளா இருக்க வேண்டும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென் ஆமென். நம்ம ஒரு சில பாடல்கள் பாடி ஆண்டவரை ஆராதிப்போம். உம்மை எப்படி நான் பாடுவேன் என்ன சொல்லி நான் துதிப்பேன். ஆண்டவரை பாடுவதற்கு ஒரு வார்த்தை இல்லை. அவர் புகழ்ந்து பாடுறதுக்கு வார்த்தை வர்ணிக்க முடியாது. நம்ம எல்லாம் சேர்ந்து எப்படி நான் பாடுவேன் என்ன சொல்லி நான் துதிப்பேன். எல்லாம் கரங்களை உற்சாகமா தட்டி பாடுவோம். என்ன சொல்லி நான் துதிப்பேன். உம்மை எப்படி நான் பாடுவேன் என்ன சொல்லி நான் துதிப்பேன். ரத்தம் சிந்தி மீட்டவரே இரக்கம் நிறைந்தவரே. ரத்தம் சிந்தி மீட்டவரே ஐயா இரக்கம் நிறைந்தவரே. உம்மை எப்படி நான் பாடுவேன் என்ன சொல்லி நான் துதிப்பேன். உம்மை எப்படி நான் பாடுவேன் என்ன சொல்லி நான் துதிப்பேன். அபிஷேகித்து அணைப்பவரே ஆறுதல் நாயகரே. அபிஷேகித்து அணைப்பவரே ஆறுதல் நாயகரே. ஆறுதல் நாயகரே ஐயா ஆறுதல் நாயகரே. உம்மை எப்ப
எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உந்தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்கிறேன், பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்கிறேன், ஓயாமல் முத்தம் செய்கிறேன், ஐயா ஓயாமல் முத்தம் செய்கிறேன். உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். என்னை விட்டு எடுபடாது நல்ல பங்கு நீதானையா, என்னை விட்டு எடுபடாது நல்ல பங்கு நீதானையா, நல்ல பங்கு நீதானையா, ஐயா நல்ல பங்கு நீதானையா. உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உந்தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்கிறேன், உந்தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்கிறேன், ஐயா ஓயாமல் முத்தம் செய்கிறேன், ஐயா ஓயாமல் முத்தம் செய்கிறேன். உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், எப்படி நான் பாடுவேன், சொல்லி நான் என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீதானையா, என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீதானையா, நல்ல பங்கு நீதானையா, நல்ல பங்கு நீதானையா. உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். ரத்தம் சிந்தி மீட்டவரே, ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே. உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். ஆமென். பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே, மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவேன், என் மேலான சந்தோஷம் நீரே. இரு கரங்களை உயர்த்தி ஆராதனை செய்யுங்கள். உம்மை பாடுவேன். சொல்லுங்க, பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே, மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவேன்,
மகுடம் நீர்தானையா மணவாளனே உமை மறவே மகிழ்ச்சி மகுடம் நீர்தானையா மணவாளனே உமை மறவே எருசலேமே உனை மறந்தால் வலக்கரம் செயலிழக்கும் எருசலேமே உனை மறந்தால் வலக்கரம் செயலிழக்கும் மகிழ்ச்சியின் மகுடமாய் கருதாவில் நாவில் ஒட்டி கொள்ளும் மகிழ்ச்சியின் மகுடமாய் கருதாவில் நாவில் ஒட்டி கொள்ளும் மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா மணவாளனே உமை மறவே 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 கவலைகள் பெருகி கலங்கும் போது மகிழ்வித்திடும் அன்பினார் கவலைகள் பெருகி கலங்கும் போது மகிழ்வித்திடும் அன்பினார் கால்கள் சறுக்கி தடுமாறும் போது தாங்கி கிருபையினார் என் கால்கள் சறுக்கி தடுமாறும் போது தாங்கி கிருபையினார் மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா மணவாளனே உமை மறவே மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா மணவாளனே உமை மறவே பகல் நேர பாடல் நீரே இரவெல்லாம் கனவு நீரே என் மேலான சந்தோஷம் நீரே ரட்சகரே நாளெல்லாம் உமை பாடுவேன் என் மேலான சந்தோஷம் நீரே நாளெல்லாம் உமை பாடுவேன் ஆண்டவரே கடினமான நேரங்களிலே எங்கள் பாடலும் எங்கள் துதியும் எங்கள் ஸ்தோத்திரமும் எங்கள் ஆராதனையும் நீங்க தான் கடினமானவைகளை எல்லாம் லகுவாய் மாற்றுகிறவரும் நீர்தான் கர்த்தாவே உம்மை மறவாமல் எப்பொழுதும் துதிக்க ஸ்தோத்தரிக்க உயர்த்த எங்களுக்கு அளவற்ற கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் இந்த ஆராதனையில உம்மை உயர்த்தி இருக்கிறோம் நீர் எங்கள் நடுவில் வந்திருக்கிறீர் அதற்காக ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் ஆமென் உட்காருங்கள் ஹல்லேலூயா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார் ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையை செலுத்துகிறேன் உபாகமம் 23 இதுக்கு பிறகு உபாகமத்தில் பார்த்தோன்னா நிறைய கட்டளைகள் நிறைய கற்பனைகள் நிறைய கட்டளைகள் எப்படி இருக்கணும் திருமண வாழ்க்கையை பற்றி என்ன அந்நாட்களில் சிலர் 2-3 திருமணங்கள் பண்ணுற வழக்கம் இருந்திருக்கு அதனால்
அந்த திருமண உறவுகளை பற்றி ஒரு மனிதன் ஒரு ஸ்திரியை தவறாக நடத்திவிட்டால் அவன் எப்படி அதை சரி செய்ய வேண்டும், அதுக்கு என்ன பரிகாரம், நிறைய காரியங்கள் வேதாகமத்திலே போதிக்கப்பட்டிருக்கிறது. அது எல்லாவற்றையும் நாம் இப்பொழுது நடைமுறைப்படுத்த முடியாது. அதனால் நான் அதையெல்லாம் உங்களுக்கு பேசாமலே விட்டுடுறேன். நமக்கு தேவையான சில பகுதிகளை மாத்திரம் நான் 22ஆம் அதிகாரத்திலேருந்து எடுத்துக்கொண்டேன். முதலாவது ஒரு சகோதர பாசம், ஒரு மனிதாபிமானம். சகோதர பாசமும் மனிதாபிமான செயல்களும் ஆரம்ப வசனங்களிலே பேசப்படுகிறது. அந்த சகோதர அன்பும் மனிதாபிமான செயலும் எப்படி என்று நாம் பார்க்கிற வேளையில், ஒரு ஆடோ மாடோ சகோதரனுடையது வழிதப்பி போயிருச்சு, அதை பார்க்குறோம் அப்படின்னா கண்டும் காணாமல் என்ன செய்யக்கூடாதான், போகக்கூடாது. அந்த ஆட்டையோ மாட்டையோ பிடிச்சி கொண்டு வந்து நம்ம வீட்டில் வச்சுருக்கணுமா, வச்சிருந்து சகோதரனுக்கு தெரியப்படுத்தி அவர் தேடி வந்தார்னா அவர் கையில் அதை என்ன பண்ணணுமா, ஒப்படைக்கணும். இப்படி ஒரு பிரமாணம் இருக்குது. சரியா? ஆடு மாடு பற்றியெல்லாம் நம்ம படித்து ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஏன்னா நம்ம ஆடு மாடு வளர்க்குற ஆளுங்களும் இல்லை. மொத்தத்தில் அந்த செயல் என்னன்னா, நாம் ஒரு சகோதரனுடைய காரியத்தில் ஒரு சகோதர பாசத்தோடு நடந்து கொள்ளணும், சகோதர அன்போட நடந்து கொள்ளணும். அதுதான் அங்கே போதிக்கப்பட்டிருக்குது 22ஆம் அதிகாரத்தில். உங்களுக்கும் எனக்கும் அந்த ஒரு சகோதரத்துவம், சகோதரனை நேசிக்கிற, சகோதரன் மீது அன்பு பாராட்டுகிற, சகோதரன் மீது அக்கறை இருக்கிற ஒரு சுபாவம் நமக்கு வேணுங்கிறது தான் நாம் படிக்கிறோம். நம்முடைய சபையிலையும் நமக்கு தெரியாதவங்க நிறைய பேர் வருவாங்க சபைக்கு. நமக்கு தெரிஞ்சு வரக்கூடியவங்கள்ட்ட நாம் அந்த சகோதரத்துவத்தை என்ன பண்ணணும், காண்பிக்கணும். சகோதரத்துவம் இல்லாமல் இருக்கக்கூடாது. அப்புறம் இந்த பறவைகளை பற்றி, அதில் எப்படி நம்ம மனிதாபிமானமாக நடந்துக்கிடணும், அதை பற்றியெல்லாம் எழுதுகிறார். அதுக்கு பிறகு ஒரு புது வீட்டை கட்டி மெத்தையிலிருந்து ஒருத்தன் கீழே விழுந்துடக்கூடாது, அதனால் அதுக்கு நீ என்ன பண்ணோம், கைப்பிடி சோறு கெட்டணும் அப்படின்னு எழுதுகிறாங்க. புது வீட்டை கட்டிட்டு மெத்தையிலேருந்து யாரும் என்ன பண்ணிட வேண்டாம், விழுந்துட வேண்டாம். கைப்பிடி சோறு தெரியுதில்ல உங்களுக்கு, எல்லா வீட்டுக்கும் மேலே என்ன இருக்குது, கைப்பிடி சுவர் இருக்குது. அந்த கைப்பிடி சுவரை நாம் என்ன பண்ணணும், கெட்டணும். அது ரொம்ப முக்கியம். பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும். கைப்பிடி சுவர் இல்லாமல் விழுந்து போயிட்டா அந்த இரத்தப்பழி நம்ம மேலே வந்து சுமந்துரும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது என்ன சொல்கிறாரு, திராட்சை தோட்டத்தில் பற்பல விதமான விதையை விதைக்காயாக. திராட்சை தோட்டத்தில் விதைக்கிறேன், திராட்சை தோட்டத்தில் திராட்சையை மட்டும்தான் என்ன பண்ணணும், விதைக்கணும். வேறு எதையும் என்ன செய்ய வேண்டாம், விதைக்க வேண்டாம். இது என்ன நமக்கு போதிக்குது அப்படின்னா, இந்த இடத்துல திராட்சை தோட்டம் ஒரு ஆண்டவருடைய சபையை காட்டுது. கர்த்தருடைய சபையில் நம்ம இருக்கிறோம், விசுவாசிகளாக இருக்கிறோம். இந்த சபையில் இருக்கிற எல்லாருமே திராட்சை செடிகளாக அல்லது கொடிகளாகத்தான் இருக்கணுமே தவிர, பல கலப்படமான ஆட்கள் இங்கே என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. சபையில் ரொம்ப 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 முக்கியம் என்னென்னா, சபையில் இருந்துக்கிட்டே சிலர் சபைக்கு எதிராக வேலை செய்வாங்க. அதான் கலப்படம்.
சபையில் இருந்துக்கிட்டே சபைக்கு விரோதமாக பேசுவாங்க. அது கலப்படம். சபையில் இருந்துக்கிட்டே சபையினுடைய முன்னேற்றத்தையும் வளர்ச்சியும் தடுக்க நினைப்பாங்க. அதெல்லாம் என்னது? கலப்பு விதைகள் மாதிரி. ஒரே விதையை ஆண்டவர் விதைக்க சொல்றார். சபையில் இருக்கிறியா? நீ திராட்சை செடியா, திராட்சை கொடியா? நீ திராட்சை செடியாவும் திராட்சை கொடியாவும் தான் என்ன பண்ணணும்? இருக்கணும். பல விதைகளை விதைக்க வேண்டாம். ஒரே திராட்சை விதையை மாத்திரம் விதைக்கணும். ஒரே மாதிரி தான். அப்ப சபையில் எல்லாரும் எப்படி இருக்கணும்னா ஒரே மாதிரி இருக்கணும். எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும். இருக்க முடியுமா? முடியாது. ஆனா ஒரே மாதிரியா மாறுறதுக்கான ஒரு முயற்சியில் நம்ம ஈடுபட்டு இருக்கணும். வீட்டில் இருக்கிறோம், எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறோமா? இல்லை. கணவர் ஒரு மாதிரி இருக்கிறாரு, மனைவி ஒரு மாதிரி இருக்கிறாங்க, பிள்ளைகள் வேற மாதிரி இருக்கிறாங்க, வித்தியாசமா இருக்கிறாங்க. ஆனால் ஒரே மாதிரியா இருக்கணும்னா அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். ஒரே மாதிரியா இருக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒரே திராட்சை செடியா நீங்க எல்லாரும், நம்ம யார்கிட்ட யாரு வந்து பேசினாலும் அந்த விசுவாசிங்க எல்லாம் எப்படி இருக்கிறாங்க? ஒரே மாதிரி. அப்போ இந்த ஒரே மாதிரிங்கிறதுக்கு ஒரே மனமும் ஒரே இருதயமும் உடையவர்களாக இருந்தார்கள்ங்கிறத நம்ம ஒரு உதாரணமாக எடுக்கலாம். அவங்களுக்கெல்லாம் என்ன இருந்துச்சு? ஒரே மனம் இருந்துச்சு, ஒரே இருதயம் இருந்துச்சு. இப்போ சபையில் நம்ம இருக்கிறோம், நமக்கு ஒரே மனமோ ஒரே இருதயமோ இருக்கணும். நம்மளுடைய ஒரே மனம், ஒரு மனம் அப்படின்னா என்ன? ஒரு மனம் அப்படின்னு சொல்லும்போது அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனங்கிறது ரொம்ப முக்கியமானது. இப்போ நம்ம ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கிறோம், அந்த ஜெபிக்கிற காரியத்தில் நாம் ஒருமனப்படணும். ஒரு நோக்கத்துக்காக செயல்படுறோம், அதில் நம்ம என்ன பண்ணணும்? ஒருமனப்படணும். நம்ம ஒரு காரியத்தை கையில் எடுக்கிறோம், நம்ம என்ன பண்ணணும்? ஒருமனப்படணும். நம்ம ஒருமனப்பட்டு காரியங்கள் செய்யணும். சும்மா இல்லை, நம்ம ஒருமனப்படணும். இந்த நேரத்தில் நாம் முக்கியமாக கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் இருக்கு. நாம் எல்லாரும் தெய்வீக காரியங்களில் ஒன்று மாதிரியே இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஒரே மாதிரி இருக்கணும். அது எப்படின்னா, பேதுருவை பார்க்குற வேளையில் அந்த இயேசுவை பிடிச்சிட்டு போயிட்டு அரண்மனை முற்றத்தில் யார் நிற்கிறது? பேதுரு நிற்கிறாரு. குளிர் காயும் போது அங்கே பேதுரு என்ன பண்ணுறாரு? இருக்கிறாரு. என்ன சம்பவிக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக பேதுரு அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. இவனுடைய பேச்சு அவனுடைய பேச்சு மாதிரியே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இவன் பேச்சு பேதுரு நான் இல்லை, எனக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. சத்தியம் பண்ணுறாரு, எனக்கு அவனுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அப்படிங்கிறார். ஆனால் அங்கே இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க? இவனுடைய பேச்சும் அவனுடைய பேச்சும் ஒன்று போலவே இருக்குது. ரெண்டு பேர் பேசுகிறதும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அந்த இயேசு எப்படி பேசுவாரோ அது மாதிரி தான் இவனும் என்ன பண்ணுறான்? பேசுகிறான். இப்போ எப்படி இது ஒன்றா வந்துச்சு சொல்லுங்க? 3.5 வருஷம் ஒரே இடத்துல இருந்ததுனால சில நேரங்களில் தப்பாக பாடுறவங்கள்ட்ட பாட்டு கற்றுக்கிட்டீங்களா, நீங்களும் தப்பாகவே பாடிக்கிட்டு இருப்பீங்க. நல்லா பாடுறவங்கள்ட்ட பாட்டு கற்றுக்கிட்டீங்களா, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கரெக்டாக பாடுவீங்க. சில நேரங்களில் பிரசங்கியார்கள் கூட அப்படி தான். ஒரு சில ஸ்லாங், ஒரு சில வார்த்தைகள், ஒரு சில அந்த சாயல் எல்லாம் அவங்க யாரோட பழகி இருந்தாங்களோ அப்படி தான் என்ன பண்ணோம்? வரும். அந்த மாதிரி வரும். இப்போ விசுவாசிங்க கூட நிறைய ஆண்டவருடைய பாடல்களை மட்டுமே கேட்டு, ஆண்டவருடைய வசனங்களை மட்டுமே படித்து, ஆண்டவருடைய காரியத்தில் ஈடுபாடாக இருக்கிறாங்கன்னா அவங்க ரொம்ப வைராக்கியமாக இருப்பாங்க. சில விசுவாசிங்க உலக பிரகாரமாகவும் இருப்பாங்க. அப்படி கொஞ்சம் போவாங்க, இப்படி கொஞ்சம் வருவாங்க, அது இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நான் யாருக்கும் தெரியாமல் எல்லாம் ரகசியமாக தப்பெல்லாம் நிறைய வச்சுருப்பாங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பிடிப்போட ஒரு உறுதியோடு என்ன பண்ண மாட்டாங்க?
இருக்க மாட்டாங்க. அவங்க இப்படி அப்படிமா கொஞ்சம் அசைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ பேதுருவை பார்த்த உடனே தெரியுது இது இயேசுவோட இருந்த ஆளாக தான் இருக்கணும். ஏன்னா அவனுடைய பேச்சு எப்படி இருக்குது, அவரை மாதிரி இருக்குது. ஒரே மாதிரி இருக்குது எல்லாம். பவுல் சொல்றாரு, என்னை போல இருதயம் உள்ளவன் தீமத்தேயு, என்னை போல இருதயம் உள்ளவன் தான் தீத்து. எங்க 2 பேருக்கும் ஒரே இருதயம் தான் இருக்குது, நாங்கள் ஒரே மாதிரி ஆட்கள் தான் என்று பவுல் தீமத்தேயுவை பற்றி சாட்சி கொடுக்கிறார். ஒரே மாதிரி வரணுங்க, அது ரொம்ப முக்கியம். திராட்சை செடினா திராட்சை செடி தான் எல்லாமே. திராட்சை கொடினா எல்லாமே என்ன கொடி தான்? திராட்சை கொடி. அதில் திடீர்னு உள்ளுக்குள்ளற வேற வேற கொடியெல்லாம் வராது. ஒரே திராட்சை கொடியா. அல்லேலூயா. அப்படி இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் பாருங்க. நோவாவின் பேழையில வித்தியாசமான விலங்கினங்கள் இருந்துச்சு. வித்தியாசமான விலங்கினங்கள் இருந்தாலும், வித்தியாசமான சுபாவங்கள் இருந்தாலும், எல்லாம் நோவாவினுடைய கட்டளைக்கு என்ன பண்ணுச்சுங்க? கீழ்ப்படிஞ்சு நோவா சொல்ற மாதிரி எல்லாம் என்ன பண்ணுச்சு? செஞ்சு நோவாவினுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சுதுங்க. நம்ம எல்லாரும் வித்தியாசமான ஆட்களா இருந்தா கூட நாம என்ன செய்யணும்னா தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிறதுல ஒரே மாதிரி இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். சாப்பிட்றதுல ஒரே மாதிரி இருக்க முடியாது, இருக்கணும்னு கட்டாயம் இல்லை, இல்லையா? அதே போல நம்மளுடைய அனுதின வாழ்க்கையில் நம்ம உடுத்துறது வைக்கிறது எல்லாம் ஒரே மாதிரி இருக்க முடியாது, அதுவும் கட்டாயம் இல்லை. ஆனால் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படுகிறதுலையும் செயல்படுறதுலையும் நாம் எப்படி இருக்கலாம்? ஒரே மாதிரி. எல்லாம் வித்தியாசமான மிருகங்கள் உள்ள இருந்துச்சு, வித்தியாசமான உயிரினங்கள், வித்தியாசமான ஊர்வன, வித்தியாசமான பரப்பன, நிறைய வித்தியாசமாக தான் எல்லாம் இருந்துச்சு. ஆனால் நோவா சொன்னா எல்லாம் அப்படியே என்ன செஞ்சிருச்சுங்க? கேட்டுருச்சு. நம்ம எல்லாரும் வித்தியாசமானவங்க தான். ஆனால் தேவனுடைய வார்த்தையை கேட்ட உடனே அதற்கு கீழ்ப்படியதில் ஒரே மாதிரி இருக்கணும். நம்ம அதுதான் நம்ம அங்கே படித்து கற்றுக்கிடுறோம். என்ன, திராட்சை தோட்டத்தில் பற்பல விதமான விதைகளை விதைக்க வேண்டாம். அதே மாதிரி சபையில் கூட நம்ம ஏன் ஒரு தெளிவாக போதிக்கிறவர்களையே சபைக்குள்ள அனுமதிக்கிறோம் அப்படின்னா, பல விதைகளை யாரும் விதைச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக நாம் ஒரே விதமான விதைகளை தெளிவாக விதைக்கக்கூடிய வசனங்கள் பேசக்கூடிய போதகர்களை நாம் அனுமதிப்பதற்கு காரணமே அதுதான். சில நேரங்களில் சிலர் கொஞ்சம் டீவியேட் பண்ற மாதிரி பேசிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி டீவியேட் பண்ற மாதிரி பேசுனாங்கன்னா, ஒரு டீவியேஷனுங்கிறது சாதாரணமானதல்ல, அது ரொம்ப மோசமான இடத்திற்கு நம்ம கூட்டிட்டு போகும். அதனால தான் அந்த மாதிரி டீவியேட் பண்ணக்கூடிய எந்த ஒரு போதகரையும் சபையிலே நாம் அனுமதிக்கிறது இல்லை அவ்வளவாக. என்ன, ஒரே விதையை என்ன பண்ணணும்? விதைக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திர மகிமை உண்டாவதாக. நம்ம கர்த்தர் கிருபையினால அப்போஸ்தல கிறிஸ்தவ சபைகள் ஊழியங்கள் எல்லாம் ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் எல்லா இடங்கள்லையும் அமைஞ்சிருக்குது. அதுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஒரே மாதிரி சத்தியங்களை தெளிவாக நிதானமாக, ரொம்ப உணர்ச்சி வசப்படுகிற ஆட்களாக இல்லை, அதே நேரத்தில் ரொம்ப ரொம்ப அளவுக்கு மீறி கீழே போகிற ஆட்களாகவும் இல்லாமல் நிதானமாக பகுத்து போதிக்கக்கூடிய ஆட்களாக தேவன் சபையை ஏற்படுத்தி எல்லா இடத்துலையும் வைத்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்தது ஒன்று சொல்றாரு, இது கூட நம்ம படிக்க வேண்டியதுதான். மாட்டையும் கழுதையும் பிணைத்து உழாதிருப்பாயாக. மாட்டையும் கழுதையும் என்ன பண்ண வேணாம்? பிணைச்சு உழ வேண்டாம் அப்படின்னு சொல்றார். மாடு கழுதை இந்த ரெண்டையும் பிணைச்சு உழுதோன்னா அது எப்படி இருக்கும்? மாடு கொஞ்சம் உயரமா இருக்கும், கழுதை கொஞ்சம் குள்ளமா இருக்கும். அப்ப இது ரெண்டுக்கும் ஒரே மாதிரி நுகத்தடி வைக்க முடியுமா? நுகத்தடி வைக்க முடியாது. அதனால அது ரெண்டையும் பிணைச்சு உழறது ரொம்ப கஷ்டம். இந்த மாடு அது ஒரு மாதிரி நடந்துக்கும், கழுதை அது ஒரு மாதிரி என்ன பண்ணும்? நடந்துக்கும். கழுதை என்ன பண்ணும்? அது முட்டும், உதைக்கும், நிறைய கெட்ட பழக்கம் இருக்கு கழுதைக்கு.
ஆனா மாடு எஜமான் சொல்ல என்ன பண்ணும்? கேட்கும். கழுத பொதி சுமக்கிறதுக்கு தான் லாயக்கு, உழுவுறதுக்கு என்ன இல்லாத லாயக்கு கிடையாது. இந்த உழுவுற வேலைக்கு யார் தான் சரி? மாடு தான் சரி. அப்ப ரெண்டையும் ஒன்னா சேர்த்து உழக்கூடாது அப்படிங்கிறார். இது ஊழியத்துக்கு போறவங்க கூட கவனிக்கணும். ஊழியத்துக்கு போற ரெண்டு பேரும் மாடா இருக்கணும், இல்லைன்னா 2 பேரும் கழுதையா இருக்கணும். அப்படி போனா பரவாயில்ல. ஒரு மாடையும் ஒரு கழுதையும் என்ன பண்ணக்கூடாது? சேர்த்து அனுப்பக்கூடாது. இது ஒரு பக்கம் பேசும், அது ஒரு பக்கம் நடக்கும். ஊழியமே கெட்டு போயிடும் நிறைய இடங்கள்ல. சில ஊழியத்தில் ரொம்ப வேகமாக இருப்பாங்க, சில ஊழியத்தில் ரொம்ப ஸ்லோவாக இருப்பாங்க. இதுக்கு மேலே என்ன செய்ய முடியும் ஊழியம் அப்படிம்பாங்க சிலர். நம்மளால ஏன் செய்ய முடியாது, நிறைய செய்யலாம் அப்படிம்பாங்க சிலர். அதனால ஆளுங்களை பார்த்து பார்த்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு? ஊழியத்தில் இணைச்சு விட வேண்டியது இருக்கு. இந்த மாட்டையும் கழுதையும் பிணைத்து உழாதிருப்பாயாக அப்படிங்கிறது முக்கியமா கல்யாணத்துக்கு பொருத்தமானது. நிறைய நேரங்கள்ல இந்த கல்யாணத்துல தான் இந்த மாதிரி தவறான ஆட்களோட போய் கல்யாணம் பண்ணிட்டு படாத பாடுபடுவாங்க. கொஞ்சம் அவசரப்படுவாங்க. அவசரப்பட்டு போய் என்ன பண்ணிடுவாங்க? கல்யாணம்னா சிலர்லாம் கல்யாணம்னு வந்துருச்சுன்னா ரொம்ப அவசரப்படுவாங்க. ஜெபம் பண்ணி தேவ சித்தத்தை கண்டுபிடிச்சு அப்படியே விட்டு கொடுத்து பல மாதங்கள் காத்திருந்து கர்த்தர் கரங்களில் எல்லாத்தையும் ஒப்படைச்சு. ஏன்னா கல்யாணங்கிறது நம்ம வருஷம் பண்ண போறது இல்லை. 6 மாசத்துக்கு ஒரு முறை பண்ண போறது இல்லை, 2 வருஷத்துக்கு ஒரு முறை பண்ண போறது இல்லை. உலகத்தில் மிகப்பெரிய அதிசயம் இந்தியாவில் தான் நடக்குது. ஏன்னா கல்யாணம் பண்ணி 50 வருஷமா கூட 50 வருஷத்துக்கு மேல கூட ஒரே மனைவியோட என்ன பண்றாங்க? ஒரே புருஷனோட வாழ்றாங்க. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க, எவ்வளவு பெரிய சாட்சி அது, எவ்வளவு ஒரு நல்ல காரியம் அது. அப்ப அப்படிப்பட்ட ஒருவரை தேர்ந்தெடுக்கும் போது உங்க பிள்ளைகளுக்கு, நீங்கெல்லாம் கல்யாணம் ஆனவங்க நிறைய பேர், உங்க பிள்ளைகளுக்கு நீங்க தேர்ந்தெடுக்கும் போது நீங்க என்ன பண்ணணும்? மூஞ்ச மட்டுமே பார்க்க கூடாது. மூஞ்சி நல்லா இருக்கா, மூஞ்சி நல்லா இருக்கா அப்படின்னு நிறைய பேர் பார்த்துக்கிட்டு அலைவாங்க. இந்த மூஞ்சி நல்லா இருக்கு, இந்த மூஞ்சி நல்லா இருக்கு. முகத்துல மட்டும் அழகு இருக்கிறவங்கள தேடக்கூடாது. எதுலயும் அவங்களுக்கு அழகு இருக்கணும், உள்ளமும் அழகா இருக்கணும். சரி, முகம் அழகா இருக்கும், உள்ளம் அழகாவே இருக்காது. கட்டி வச்சுட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதுங்க பண்ற சேட்டை சில்மிசம் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும், தாங்கவே முடியாது. சார் கருப்பா இருந்தா ரொம்ப பேருக்கு அவர்ஷன். கருப்பா இருக்குது அந்த பொண்ணு வேணாம், கருப்பா இருக்குது அந்த பொண்ணு வேணாம் அப்படிம்பாங்க. கருப்புல எந்த அவர்ஷனும் இருக்கக்கூடாது முதல்ல. அது நம்மளா அப்படி நினைச்சுக்கிடுறோம். நம்ம கருப்பு வெள்ளைங்கிற வித்தியாசம் எல்லாம் ஒண்ணுமே பார்க்க வேண்டியது இல்லை. என்ன அமையுதோ அதை கட்டிக்கணும், நல்ல பொருத்தமா அமையணும், மாட்டுக்கு ஏத்த மாடா கிடைக்கணும். இந்த மாடுக்கு ஒரு நல்ல மாடு வேணும்ல துணைக்கு, அந்த மாதிரி இந்த மனுஷனுக்கு ஒரு நல்ல துணையா ஒரு மனைவி வேணும், இந்த மனுஷிக்கு நல்ல துணையான ஒரு புருஷன் வேணும். அதான் கல்யாணத்துல நம்ம ஜெபம் பண்ணி தேவ சித்தத்தை தீர்மானிக்க. 4 பேர் சொல்லுவாங்க, அது அழகா இல்லையா, அந்த பொண்ணு அழகா இல்லையே, ஜோடி பொருத்தம் எல்லாம் சரியா இல்லையே அப்படிம்பாங்க. ஜோடி பொருத்தம் எல்லாம் இருக்கட்டும், வாழ்க்கை பொருத்தமா இருக்கணும்ல. ஜோடி எல்லாம் பொருத்தமா இல்லைன்னா கூட வாழ்க்கை எப்படி இருக்கணும்? பொருத்தமா இருந்தா போதும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கல்யாணம் வரும்போது தான் நம்ம ரொம்ப பேர் தப்பு பண்ணுவாங்க. அது ரட்சிக்கப்படலைன்னா கூட போய் கல்யாணம் சொந்தத்தில் பண்ணிட்டு வந்துடுவாங்க. ரட்சிக்கப்படாட்டி கூட பரவாயில்லன்னு போய் சொந்தத்தில் என்ன பண்ணுவாங்க? சொந்தத்தை விட மாட்டாங்க, ஊருன்னு ஊரையே நினைப்பாங்க. அப்படி எது அவங்க பார்க்கறாங்களோ அதுலயே அவங்க ஆவிக்குரிய காரியங்களை முக்கியப்படுத்தணும் இல்ல? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவங்களையும் ரட்சிக்கப்படாதவங்களையும் ஒன்னா நம்ம என்ன பண்ண முடியாது? பிணைக்க முடியாது. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. இந்த வசனம் என்ன சொல்லுது? மாட்டையும் கழுதையும் பிணைத்து உழ வேண்டாம். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படக்கூடாது அப்படின்னா நமக்கு புரியணும். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளோட என்ன பண்ணிடக்கூடாது? உறவுகள் ஏற்படுத்திடக்கூடாது. அவிசுவாசிகளை போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கு பிறகு அவங்க அப்படி இருக்கிறாங்க இப்படி இருக்கிறாங்க,
சர்ச்சுக்கு வர மாட்டேங்கிறாங்க, சினிமாவுக்கு போகிறாங்கன்னா நாங்கள் என்ன பண்ண முடியும்? அவங்க அப்படி தானே இருப்பாங்க. அவங்களாம் ஆண்டவரை தெரியுமா? அந்நிய நுகத்தில் அவிசுவாசிகளோட பிணைக்கப்படக்கூடாதுங்க. விசுவாசிங்களை தான் கல்யாணம் பண்ணணுங்க. விசுவாசிங்க போய் அவிசுவாசிகளை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கு பிறகு ஐயோ அம்மான்னு கத்தக்கூடாது. இல்லை, இன்னைக்கு நீங்கள் பிள்ளைகளை வச்சிருக்கிற நிறைய பெற்றோர் இங்கே இருக்கிறீங்க. பெற்றோர் எல்லாம் என்ன தீர்மானிக்கணும் அப்படின்னா, ரட்சிக்கப்பட்ட ஆட்களை கண்டுபிடிச்சி கொஞ்சம் லேட் ஆகும், சில நேரங்களில் கொஞ்சம் லேட் ஆகும். சிலருக்கு ரொம்ப லேட் ஆகுதுங்க, அதுதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க, இன்னும் சரியாக ஒன்றும் அமைய மாட்டேங்குது, இன்னும் சரியாக ஒன்றும் அமைய மாட்டேங்குதுன்னு பொண்ணுக்கு 35 வயசு வரைக்கும் வச்சுருக்கிறாங்க. எங்கே சரியாக இன்னும் அமைய மாட்டேங்குது, என்ன சரியாக அமையலைன்னு எனக்கு தெரியல. ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா, ஒரு வேலை பார்க்குறாங்களா, அவங்க அந்த பொண்ணை வச்சு பத்திரமா பார்த்துக்குவாங்களா, அவ்வளோதானே பார்க்கணும். இன்னும் சரியாக அமைய மாட்டேங்குதுன்னா எங்கே அமையும் எனக்கு தெரியல. எப்படி அமையும்? அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க நமக்கு புரியல. நிறைய இடங்களில் கிறிஸ்தவ பெற்றோர் பண்ணுற தப்பு என்னன்னா, பொம்பளை பிள்ளைகளை அப்படியே வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இன்னும் அமைய மாட்டேங்குது, இன்னும் அமைய மாட்டேங்குது, இன்னும் அமைய மாட்டேங்குது. என்ன அமைய மாட்டேங்குது? நீங்கள் போய் தேடினா தானே அமையும். 4 பக்கம் போய் சுற்றி பார்த்தா தானே கிடைக்கும். 4 மேட்ரிமோனியலில் போய் பதிஞ்சா தானே கிடைக்கும். சில அதில் ஒரு விசுவாசம், நான் மேட்ரிமோனியலெல்லாம் பதியவே மாட்டேன், நீயே கொண்டா கர்த்தாவே. ஏங்க, அந்தந்த காலத்தில் இருக்கிற வழிமுறைகளை பயன்படுத்துங்க. அதை விட்டுட்டு நான் மேட்ரிமோனியலெல்லாம் பதியவே மாட்டேன், நீயே கொண்டா கர்த்தாவே அப்படின்னா அவர் என்ன பொண்ணு மாப்பிள்ளை பார்க்குற வேலையாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு? அவரே புரோக்கர் ஆக்கிடுறீங்க. நீயே கொண்டா கர்த்தாவே, எங்கேயாவது பார்த்து கொண்டு வா, உனக்கு பெரிய காணிக்கை கொடுக்குறேன் நான் அப்படின்னு. அவர் எங்கேருந்து கொண்டாடுவார்? அவர் சொல்லுவார், மகளே நீ போய் பார்த்து ஏதாவது கண்டுபிடிச்சி சீக்கிரம் கல்யாணம் பண்ணுறதை விட்டுட்டு நீயே கொண்டா கர்த்தாவேங்கிறிய, இது நல்லாவா இருக்கு? அவர் கேட்டார்னா நம்மெல்லாம் தாங்க மாட்டோம். அவ்வளோ கேள்விகள் இருக்குது அவர் மனசில். அவர் கேட்காதனால நம்ம எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், இஷ்டத்துக்கு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதனால் அந்தந்த வயதில் அந்தந்த காரியங்களை சரியாக செஞ்சிடணும். அது பெற்றோருடைய கடமையாக இருக்குது. பெற்றோர் அந்த விஷயங்களை என்ன பண்ணக்கூடாது, தப்பு பண்ணக்கூடாது. என் பொண்ணு இப்போ கல்யாணமே வேணாங்கிறா. ஆமாம், பொண்ணு கல்யாணம் எனக்கு கட்டி வைன்னு சொல்லுவாளா? எந்த பொண்ணாவது வேணான்னு தான் சொல்லிக்கிட்டு இருப்பாவ. நீங்கள் கூட அப்படி தான் சொல்லியிருப்பீங்க உங்கள் அப்பா அம்மாட்ட, இப்போ எனக்கு என்னத்து கல்யாணம் அப்படின்னு இருப்பீங்க. உங்கள் அப்பா அம்மா நல்ல பையனாக பார்த்து கொண்டு வந்து என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, கல்யாணம் கட்டி வச்சுருப்பாங்க. அதுக்கு பிறகு நீங்கள் பாட்டுன்னு குடும்பம் நடத்தலையா? இப்போ ஐயோ கல்யாணம் பண்ணிட்டு டெய்லி உட்காந்து அழுதுகிட்டா இருக்கீங்க. கல்யாணம் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க. அதே மாதிரி பிள்ளைகளுக்கும் அப்படி தான். அதனால் அந்த அந்த இணைக்கிற நேரத்தில் அவங்க பொருத்தமானவங்களாக இருப்பாங்களா, இதனால் அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு வராமல் இருக்குமா, ஆவிக்குரியவங்களா 2 பேரும் ஒன்றா இணைஞ்சு வாழ்வாங்களா, ஜெபத்துக்கு ஒன்றா போவாங்களா, ஆண்டவரை ஒன்றா சேர்ந்து ஆராதிப்பாங்களா, உண்மையான பக்தி அவங்களுக்கு இருக்குதா, அவங்க பரிசுத்த வாழ்க்கை நடத்துகிறாங்களா, இதெல்லாம் நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு போதுங்க, இந்த அளவுக்கு இருந்தால் போதும், ஒரு ஆவிக்குரிய குடும்பமாக இருந்தால் போதும், ஒரு சுமாரான குடும்பமாக இருந்தால் போதும் அப்படின்னு நம்ம நினைக்கணும். என்ன, நம்முடைய தகுதிக்கு ஏற்றார் போல நம்ம என்ன பண்ணணும், நினைக்கணும், பார்க்கணும். நம்ம ரொம்ப தகுதிக்கு மேலே பார்ப்பாங்க, சிலர் தகுதிக்கு மேலே. என் பொண்ணுக்கு இப்படி இருந்தால் தான் நான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு. அப்போ அவங்க மாப்பிள்ளை விட ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அதனால இதை மட்டும் நம்ம மனசில் வச்சுக்கலாம். நமக்கு நம்ம தகுதிக்கு ஏற்றார் போல, நம்ம சூழ்நிலைக்கு ஏற்றார் போல, நம்முடைய ஆவிக்குரிய காரியங்களுக்கு ஏற்றார் போல அமைகிறது என்றால் உடனடியாக என்ன செய்து விட வேணும், முடிவு செய்து அந்த திருமணத்தை நடத்தணும். அவசரப்பட்டு ரட்சிக்கப்படலைன்னா கூட பரவாயில்ல, அவங்களுக்கு காசு நிறைய இருக்குதுன்னு கொடுத்துடக்கூடாது. ரட்சிக்கப்படலைன்னா கூட பரவாயில்ல, அவங்களுக்கு பெரிய வீடு இருக்கு அப்படின்லாம் செய்யக்கூடாது. நீங்கள் அந்த மாதிரி தவறுகள் எல்லாம் செய்யாதீங்க. அதுக்கு தான் நான் இதை போதிக்கிறேன் உங்களுக்கு. அந்த தவறுகள் எல்லாம் எப்பவுமே செய்யாதீங்க. அந்த தவறுகளெல்லாம் செஞ்சுட்டு பின்னால் வருத்தப்படுவீங்க. அந்த பிள்ளைங்க பின்னால் உங்களை தான் சொல்லுவாங்க, நீ தானமா அப்படி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய நேரங்களில் அந்த மாதிரி காரியங்கள் நடந்திருக்கு, நானும் பார்த்துருக்கிறேன். அந்த மாதிரி நடந்த காரியங்களில் நிறைய பிரச்சனைகள் இன்னும் கூட இருந்துக்கிட்டே இருக்குது. ஆகவே இந்த
இந்த விஷயங்கள் எல்லாம் நல்லா கவனத்தில் எடுத்து செய்யுங்க. என்ன அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். திருமண வாழ்க்கை ரொம்ப முக்கியமானது. அது நம்முடைய பிள்ளைகளுக்கு வரும்போது அதில் நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒவ்வொருத்தரும் அப்படி தான் கவனமாக இருக்கணும். இப்போ நாங்கள் ஊழியக்காரங்க இருக்கிறோம் அப்படின்னா யார் ஊழியம் செய்வாங்க? எந்த ஊழியக்கார குடும்பத்திலேருந்து ஒரு பெண்ணு கிடைச்சா நல்லா இருக்கும்? எந்த மாதிரி ஊழியத்தில் அவங்க பயிற்சி பெற்றிருக்கிறாங்க? ஏன்னா ஊழியத்துக்கு வேணும் இல்லைங்களா? ஊழியத்துக்கு வரக்கூடிய அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும் இல்லையா? அப்போ எங்களுடைய சிந்தனைகள் அதற்கேற்றார் போல, உங்களுடைய சிந்தனைகள் அதற்கேற்றார் போல, உங்களுடைய குடும்பத்திற்கு ஏற்றார் போல இருக்க வேண்டும். நீங்கள் அதையெல்லாம் யோசித்து தான், ஒரே ஒரு காரியத்தை மட்டும், நல்ல வேலை இருக்குது, நல்ல வீடு இருக்குது போதும்னு நினைக்கக்கூடாது. ஜபிக்கிறாங்க, நல்ல சபைக்கு ரெகுலராக போகிறாங்க, ஆவிக்குரியவங்களா இருக்கிறாங்க, இதெல்லாம் நம்ம பார்க்கணும். எல்லாத்தையும் நம்ம பார்த்து தான் முடிவு பண்ணணும். கண்ணை மூடிக்கிட்டு காரியம் செய்ய கூடாது. இது கழுதை, இது மாடு, அதுக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. இந்த வித்தியாசம் தெரியாமல் கொண்டு போய் ரெண்டையும் ஒன்றா என்ன பண்ணக்கூடாது? பிணைக்கக்கூடாது. இந்த வித்தியாசங்கள் இப்போ விசுவாசிகளுக்கு அவிசுவாசிகளுக்கு வித்தியாசம் இல்லையா? இருக்குது. விசுவாசிங்க வேற, அவிசுவாசிங்க வேற, வித்தியாசங்கள் இருக்குது. மனிதர்கள் தான், ஆனால் வித்தியாசங்கள் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? காலையில் எழுந்த உடனே ஜெபம் பண்ணுவீங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? காலையில் எழுந்த உடனே ஏதாவது சினிமா பாட்டு கேட்பாங்க. அப்போ சரியா வருமா? நீங்கள் ராத்திரி இப்போ அடுக்கிறதுக்கு ஜெபம் பண்ணிட்டு படுப்பீங்க, அவங்க ராத்திரி மொபைலில் சினிமா பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. சரியா வருமா? சொல்லுங்க. அப்போ என்ன நம்ம தானே தப்பு பண்ணுறோம். கழுதைனா கழுதை, அதுக்கு கழுதைக்கு மாட்டுக்கு வித்தியாசம் உண்டுங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். என்னடா இது அப்படின்னு நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. அதனால நாம் எப்பவும் ஜாக்கிரதையாக இருந்து ரொம்ப கவனமாக இருந்து இந்த காரியத்தை செய்யணும். மாட்டையும் கழுதையும் பிணைத்து வைக்கவே கூடாது. அது தப்பான காரியம். அது அதனால் பலன் ஏற்படாது, அது ரொம்ப சிரமத்தை தான் ஏற்படுத்தும். ஆகவே விசுவாசிகள் அக்கறையாக கவனமாக இருங்க. எழுந்துருங்க, ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உங்கள் உள்ள ஆண்டவரே, உங்களை நன்றி உள்ள இருதயத்தோடு நாங்கள் துதிச்சு சோத்தரிச்சு, நன்றி உள்ள இருதயத்தோடு உங்களை நாங்கள் மகிமைப்படுத்தி உங்களை நாங்கள் கனப்படுத்துகிறோம். ஆண்டவர் எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம் 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 ஐயா, துதிக்கிறோம் ஐயா, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. கர்த்தருடைய கரத்தில் எங்களை முழுமையாக ஒப்பு கொடுக்குறோம் ஐயா. நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் கூட இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம், வழி நடத்துறதுக்காக ஸ்தோத்திரம், பாதுகாக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இது வரைக்கும் ஆண்டவரே இந்த நாள் மட்டுமா இந்த ஜெபத்தை நடத்திக்கிட்டு வந்திருக்கீங்களே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே இருக்கிற நாட்களில் நாங்கள் ஏறெடுக்க போகிற ஜெபங்களை எல்லாம் நீங்கள் கேளுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. நம்ம கட்டிட வேலையில் ஒரு சூப்பர்வைசர் இருக்கார். அவருடைய அக்கா மகன், அவங்க அக்கா கணவர் வண்டியில் வரும்போது 3 குழந்தைகளோடு வரும்போது ஒரு விபத்து ஏற்பட்டு போச்சு. அந்த விபத்தில் அந்த சகோதரன், அந்த 2 பொம்பளை பிள்ளைங்க சிறு காயங்களோடு தப்பிச்சுக்கிட்டாங்க. ஆனால் அந்த சின்ன பையனுக்கு ஒரு முழங்காலுக்கு கீழே காலில் ஒரு பெரிய விபத்தாகி போச்சு. அதனால் அந்த ரத்த ஓட்டம் இல்லாதமாக இருக்குமோன்னு டாக்டருங்க பயந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த குழந்தைக்கு அந்த காலில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஆனாலும் சில நாட்கள் கழித்து தான் சொல்ல முடியும். ரத்த ஓட்டம் வரலன்னா அந்த கால் பகுதியை எடுத்து தான் ஆகணுங்கிறாங்களாம். ஆண்டவர் கிருபையா அந்த சின்ன குழந்தை, ஒரு 8 வயசு பையன், அந்த பையனுக்கு கர்த்தர் இறங்கும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? தாப்பனே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். அந்த சூப்பர்வைசர் ஏழுமலைக்காக ஜெபம் பண்ணுறோம். நல்ல தம்பி அவர், எங்களுக்கு நிறைய வேலையில் ரொம்ப நுணுக்கமாக செய்யக்கூடிய ஒரு நல்ல சகோதரன், நல்ல அருமையான வாலிபனப்பா. அந்த மகனுடைய அக்கா மகனுக்காக ஜெபம் பண்ணுறோம். அந்த குழந்தை பேர் எங்களுக்கு தெரியாட்டி கூட ஆண்டவர் ஏழுமலையினுடைய அக்கா மகனுக்காக ஜெபம் பண்ணுறோம். அந்த குழந்தைக்கு கால் மேலே லாரி ஏறினதுனால கர்த்தாவே அந்த குழந்தையினுடைய கால் எலும்பு மொத்தமாக முறிஞ்சு போய் கிடக்குதப்பா. அதை ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, ஆனால் அந்த நரம்புகள் கூட கட்டாயி போயிருக்குங்கிறாங்க. அதனால் ரத்த ஓட்டம் இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாதுன்னு மருத்துவர்கள் கையை விரிக்கிறாங்க. ஆண்டவர் எப்படியாவது அந்த நரம்புகள் கூட சரியாகி இரத்த ஓட்டங்கள் கிடைத்து அந்த குழந்தைக்கு ஆண்டவரே சுகம் கிடைக்க, ஆரோக்கியம் கிடைக்க, அந்த குழந்தையினுடைய சரீரம் முன்பு போல செயல்பட, கால் வலது கால் பழையபடி செயல்பட
ஆண்டவர் ஒரு அற்புதத்தை, அதிசயத்தை, கிருபையா, இரக்கமா, தயவா செஞ்சருளணும்னு நாங்கள் ஜெபம் பண்ணி கைகளில் ஒப்பு கொடுத்து கேட்குறோம். கர்த்தாவே, நீங்கள் இரக்கமுள்ளவர் தானேப்பா, உதவி செய்யுங்க. இந்த சிறு குழந்தையினுடைய பெற்றோர் என்ன தவறுகள் செய்திருந்தாலும் கூட மன்னிங்கப்பா. அந்த எந்த சாபங்கள், போராட்டங்கள் இருந்தாலும் மன்னிச்சு கர்த்தர் மனதிறங்கி கிரியை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்து அருளும். உம்முடைய நல்ல நாமத்தை கிருபையாய் மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. எல்லாவற்றையும் உம்முடைய கரத்திலே நாங்கள் தருகிறோம். உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுங்க. நாங்கள் கேட்ட செய்தியின்படி கர்த்தாவே, நாங்கள் எல்லாரும் ஒருபோல் இருக்கத்தக்கதாய், எல்லாரும் கிறிஸ்துவை போல் இருக்கத்தக்கதாய், கிறிஸ்துவின் சுபாவங்களோடு இருக்கத்தக்கதாய், கிறிஸ்துவின் தன்மைகளோடு இருக்கத்தக்கதாய் எங்களுக்கு நீர் உதவி செய்யணும்னு நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்க எல்லாரையும் நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க கரை எங்க எல்லாருக்கும் துணையா இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. பெரிய காரியம் செய்யுங்க ஆண்டவரே. அவ்விதமாக இந்த நேரத்தில் விசேஷமாய் கர்த்தாவே, நாங்கள் ஆண்டவரே மாட்டையும் கழுதையும் பிணைத்து உழக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க. நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்க, எங்களுடைய குடும்பங்களில் திருமணங்கள் வரும்போது மிக கவனமாய் செயல்பட எங்களுக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே. கர்த்தர் எங்களை வழி நடத்தும்படி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய பிள்ளைகள் தானப்பா பொருந்துவார்கள். அதை நாங்கள் மனதில் எடுத்துக்கொள்ள எங்களுக்கு கற்றுத்தாரோம். ஞானத்தை தந்து எங்களை வழி நடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து கெஞ்சி மன்றாடி கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடும் இயேசுவின் வருகை மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு போயிட்டு வாங்க. ஆமேன்.